ஹாய் எவ்ரிபடி. இந்த சீரியஸில் ஃப்ரண்ட் அண்ட் மிஷின் கோடிங் இன்டர்வியூ கொஷின் பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் தி செகண்ட் வீடியோ ஆஃப் த சீரியஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஈஸி. ஸோ நீங்கள் மோர் தென் 2 இயர்ஸாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் திஸ் வீடியோ. யூஸ் யுவர் டைம் டு லேர்ன் சம் அதர் கான்செப்ட். வாங்க இது என்ன இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூர் கொஷின். ஓகே, இது என்ன அப்படின்னா பேசிக்காக develop a web page with a button that triggers the display of a pop-up model along with an overlay. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாப்பப் வரணும். ஓகே, அந்த பாப்பப் பின்னாடி வந்து ஒரு ஓவர்லே வரணும். அது கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் சினாரியோ, ensure that when pop-up model is open the background content become unscrollable. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பேக்ரவுண்ட் வந்து ஸ்க்ரால் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே வச்சு ஸ்க்ரால் ஆகலை. ஓகே, சூப்பர். இப்போ தேர்ட் சினாரியோ வந்து த பாப்அப் மாடல் ஷுட் இன்க்ளூட் அண்ட் டைட்டில் கான்டென்ட் அண்ட் எ க்ளோஸ் பட்டன். இட் ஷுட் நாட் பாசிபிள் டு க்ளோஸ் தட் மாடல் பை கிளிக்கிங் த க்ளோஸ் பட்டன் ஆர் ப்ரெஸ்ஸிங் தி எஸ்கேப் கீ. இப்போ என்னென்னா, இப்போ நான் இங்கே பாருங்கள் ஓப்பன் மாடல் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இது க்ளோஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து எஸ்கேப் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன், கர்சரை வச்சு க்ளோஸ் ஆகுது. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓப்பன் மாடல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கீபோர்டை கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் லாக் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து டி கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டி கிளிக் பண்ணுறேன். டி கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஒரு பீப் சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஓகே, அதுதான் வந்து ஃபோர்த் ஒன். ஓகேவா, இப்போ என்னென்னா அதுதான் ஃபோர்த் ஒன். நான் ஃபோர்த் ஒன்று படிச்சிடுறேன். தேர்டும் ஃபோர்த்தை வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் எனி கீ அதர் தென் த எஸ்கேப் கீ இஸ் ப்ரெஸ்டு வைல் த மாடல் இஸ் ஓப்பன் அண்ட் எரர் ஆடியோ ஷுட் பி பிளேடு. இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த இருக்கும்போது இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அந்த சினாரியோ டன், ஒர்க் ஆகுது. இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து கீபோர்டு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகணுன்றாங்க. ஓகே, இதுதான் சினாரியோ. எஸ்கேப் கீ இல்லாமல் மீதி எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் இப்போ வந்து பீப் சவுண்டு வரணும் அப்படின்றாங்க. இப்போ நான் எஃப் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சவுண்டு வருது, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜி கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்கள் கன்சோலில் எழுது பாருங்கள், நான் ஜி கிளிக் பண்ணுறேன்னு. நான் டபுள்இ கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் கீ கிளிக் பண்ண போகிறேன். இந்த சினாரியோவில் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாடல் க்ளோஸ் ஆகணும், பீப் சவுண்டு வரக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட். இங்கே பாருங்கள், எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாப்பப் போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணியாச்சு, அங்கே போயிடுச்சு. ஓகே, இது முன்னாடி டபிள்யூ அதெல்லாம் கிளிக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதான் இது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா index.html அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் custom.js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். index.html வந்து நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, HTML5 உடைய வேர்ஷன், அந்த ஸ்கெலிட்டன் அதை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ரொபோட்டோ ஃபாண்ட். அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபாண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன, டெவலப் ஏ வெப் பேஜ். ஸோ இது வந்து இது அவுட்புட், இதுதான் அவுட்புட். ஓகே, இங்கே இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற வெப் பேஜ். இப்போ நம்ம இது வந்து நான் லைவ் சர்வரில் போட்டிருக்கேன். சேஞ்ச் பண்ணி இப்போ சேவ் பண்ணுறேன்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கே அவுட்புட்டில் வரும். ஓகே, நான் லைவ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணோம். ஓகே, அந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி வேணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் மாடல் பட்டன் அப்படின்னு நான் அதை வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் முன்னாடி பட்டன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே, இங்கே பாருங்கள், பட்டன் ஐடி ஓப்பன் மாடல் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மாடல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டன் வந்திருக்கு. நைஸ். ஓகே, இப்போ என்னென்னா இதுக்கு அப்படியே நம்ம இங்கேயே சிஎஸ்எஸ் ரைட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாப்அப் நம்மளுக்கு வரணும் இல்லையா, அதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடி போட்டுக்கலாம். ஐடி மாடல் டிவுக்குள்ளே ஒரு மாடல் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு கிளாஸ் வேணும். ஓகே, மாடல்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாடல் கண்டெய்னருக்கு. மாடல் கண்டெய்னர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே. அதுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. இங்க பாருங்க. இத நான் ஓப்பன் பண்றேன். இங்க பாருங்க. இதுக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு ஹெ என்னோட டாப்பு, ஒண்ணு பாட்டம் 2 இருக்கு. அதனால நான் 2 செக்ஷனுக்கு 2 டிவ் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து மாடல் டாப்பு, ஸோ அதுக்கு கீழ வந்து மாடல் பாட்டம். மாடல் பாட்டம். ஓகே. ஸோ இப்ப இதுக்குள்ள வந்து என்னன்னா, ஸோ இதுக்குள்ள என்ன அப்டின்னா, ஒரு இங்க ஹெட்டிங் இருக்கு. ஓகே. அத அப்படியே நம்ம இங்க வந்து மாடல் ஹெட்டிங்ன்னு போட்டுக்கலாம். மாடல் ஹெட்டிங். ஸோ அதுக்கு கீழ வந்து மாடல் ஹெட்டிங். அதுக்கு கீழ வந்து ஒரு க்ளோஸ் பட்டன் இங்க இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. க்ளோஸ் பட்டன். ஸோ அத போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஸ்பேன் போட்டுக்கலாம். அது வந்து இன்லைன் தான். அதனால ஸ்பேன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் நேம் க்ளோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் ஐகான்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. HTML என்டிட்டி யூஸ் பண்றேன். ஓகே. அதனால வந்து என்டிட்டி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். டைம்ஸ் செமிகோலன். இத போட்டோம் அப்படின்னா வந்து நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. என்டிட்டி HTML என்டிட்டி வந்துச்சு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பாட்டம்க்குள்ள என்ன இருக்கு? பாட்டம்க்குள்ள வெறும் லாரம் இப்சம் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள வெறும் ஜஸ்ட் ஒரு டேக் போட்டுக்கிட்டு லாரம் அப்படின்னு ஒரு டைப் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துரும். இது வந்து ஜஸ்ட் டம்மி டெக்ஸ்ட். வேற எதுவுமே இல்ல. ஓகே. இங்க பாருங்க. இது நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து இது பாப்பப்பா வந்து மாத்தணும். இப்போ வந்து CSS பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா வந்து, பட்டனுடைய ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து பட்டனுடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் ஒரு 18 பிக்சல் வச்சுக்கிறேன். 18 பிக்சல். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து, இங்க வந்து இத வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, மாடல்னு இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு ஃபுல்லா வரணும். இங்க பாருங்க. இங்க ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாடல் வந்து ஃபுல்லா வந்திருக்கு. வெர்டிகலாவும் இந்த பாப்அப் சென்டர்ல இருக்கு. ஹரிசாண்டலாவும் சென்டர் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல இந்த ஓவர்லே இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலமெண்ட்ட முதல்ல டார்கெட் பண்ணுவோம். ஓகே. CSSல செலக்டர்ல நான் டாட் வச்சு எழுதுகிறேன். இங்க வந்து நம்மளுக்கு இங்க பாருங்க மாடல்னு இருக்கிறதுனால நான் மாடல் எழுதிக்கிறேன். மாடல் பேக்கிரவுண்ட் கலர். இப்போ பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ RGBA. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0,0,0,0,0.5 ஓகே. இப்படி குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. நைஸ். ஓகே. இது என்னன்னா, இது ஒபாசிட்டி அதனால தான் ஓகே 0.5ன்னு குடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு. பொசிஷன் ஃபிக்ஸ்டு. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்துட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் ஏதாச்சும் எரர் அப்படின்னா அந்த ஆடியோ வர மாரி VS கோட்ல செட் பண்ணியிருக்கேன். ஓகே. அத மைண்ட் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ வந்து ஃபிக்ஸ்டு போட்டாச்சு. இப்போ விட்த் வந்து 100% ஓகே. சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஹைட் வந்து அதே மாரி 100% ஹைட் வந்து 100% சேவ் பண்ணிட்டேன். சூப்பர். இங்க பாருங்க மேலேயும், லெஃப்ட் சைட்லயும் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. அப்போ டாப் 0. ஸோ அதே மாரி வந்து லெஃப்ட் 0. இதையும் ஒரு சினரியா குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இப்படி இருக்கும்போது பேக்கிரவுண்ட் ஸ்க்ரால் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க. இது மாடலு. இன்னும் மாடல் செட் பண்ணல. இங்க ஸ்க்ரால் பண்ணா பாருங்க ஸ்க்ரால் ஆகுது. ஓகே. அதையும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுவும் தான் ரெக்வயர்மெண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, இந்த மாடல்ல வந்து இந்த வெர்டிகலாவும், ஹாரிசான்டலாவும் சென்டர்ல கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கண்டெய்னர பிடிப்போம். இங்க பாருங்க மாடல் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர பிடிப்போம். இப்போ வந்து இதுக்கு CSS ரைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கான்டென்ட் சென்டர். இது எல்லாமே வந்து வெர்டிகலாவும், ஹாரிசான்டலாவும் சென்டரா வரதுக்கு. ஓகே. ஸோ அதே மாரி வந்து ஹைட் வந்து 100 VH. ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. நம்மளுக்கு
இது வந்து வெர்டிகலாவும், ஹரிசாண்டலாவும் சென்டர்ல வந்துருச்சு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து, இந்த பாப்பப்க்கு வந்து சைஸு, இந்த பாப்பப் வந்து எவ்வளோ சைஸு அதெல்லாம் நம்ம செட் பண்ணலாம். பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட் அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாடல் கான்டென்ட்க்கு நம்ம பண்ண போறோம். இங்க பாருங்க. இந்த கான்டென்ட் மாடல் கான்டென்ட்னு ஒரு கிளாஸ் நேம் நான் மறந்துட்டேன். ஓகே. நம்ம இப்போ ரைட்டாவே ஆட் பண்ணிடுவோம். கண்டெய்னர் ஓகே. ஸோ திஸ் இஸ் டாப், திஸ் இஸ் பாட்டம். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, டாட் மாடல் கான்டென்ட் இந்த மாரி ஒரு ரேப்பர் மாரி போட்டுக்கலாம் இந்த டிவ்வுக்கு. ஓகே. ஸோ சேவ் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, கண்டெய்னர் மாடல் கான்டென்ட் சூப்பர். ஏன்னா 2த்துக்கும் நம்மளுக்கு ஒரு பேரண்ட் டிவ் வேணும் அதனால. 2த்துக்கும் பேரண்ட் டிவ் வேணும் அதனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சிஎஸ்எஸ்க்கு போயிடலாம். சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு, அதேமாரி மாடல் கான்டென்ட். அந்த மாடல் கான்டென்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பேக்கிரவுண்ட் கலர் குடுப்போம். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் அந்த சைஸ்லாம் குடுப்போம். பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட். சூப்பர். இதுக்கு ஒயிட் கலர் வந்துச்சு. இது வந்து வித் பெருசா இருக்கு. அதனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50% குடுத்துக்கலாம். ஓகே வித். ஸோ இங்க பாருங்க. ஹாரிசான்டலாவும், வெர்டிகலாவும் சென்டர்ல பெர்ஃபெக்ட்டா வந்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் கார்னர்லாம் வந்து ரொம்ப எட்ஜ் ஷார்ப்பா இருக்கு. ஸோ பார்டர் ரேடியஸ் குடுத்துப்போம். பார்டர் ரேடியஸ் ஒரு 8 பிக்சல் குடுத்துடலாம். ஓகே. இங்க பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பேடிங்லாம் குடுத்து கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ இதுக்குள்ள வந்து மாடல் டாப் இருக்கு இல்லையா? மாடல் டாப். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, பார்டர் பாட்டம். ஸோ இந்த ஹெட்டிங்க்கும், அந்த கீழ டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து ஒரு பார்டர் இருக்கு பார்த்தீங்களா? பார்டர் பாட்டம். ஸோ நான் உங்களுக்கு அங்க காமிக்கிறேன் அவுட்புட்ல. சாலிட் பிளாக் அப்படி போட்டுலாமா? பிளாக் ரொம்ப பிளாக்கா இல்ல. ஸோ ட்ரிபிள் லைன் போடுறேன். இங்க பாருங்க இந்த லைன். ஓகே. ஸோ அதே மாரி என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ டாப்புக்கு இது போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாடலுக்கும் இங்க பாருங்க இந்த க்ளோஸ் பட்டனும் ஒரே ரோல வரணும். இங்க பாருங்க ஒரே ரோல வரணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போட்டோம் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து ரோல வந்துரும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கான்டென்ட் லெஃப்ட் சைட்லயும், அந்த கிராஸ வந்து ரைட் சைட்லயும் தள்ளணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஜஸ்டிஃபிகேஷன் கான்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அத பண்ணோம் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த பக்கமும், அந்த பக்கம் ஓடிடும். ஓகே. உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பத்தி நீங்க இன்னும் ரொம்ப டீப்பா லேர்ன் பண்ணணும் அப்டின்னா வந்து, நான் ஆல்ரெடி ஐ மேக் எ வீடியோ. அது ஐ பட்டன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, பேடிங் 15 பிக்சல், 20 பிக்சல். ஓகே. ஸோ இப்படி நம்ம போட்டோம் அப்டின்னா வந்து, டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் அப்படி எடுத்துக்கும். ஓகே. சூப்பர். பெர்ஃபெக்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து மேல அந்த டாப்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மாடலுடைய பாட்டம் போடலாம். மாடல் பாட்டம். மாடல் பாட்டம் போட்டோம் அப்டின்னா வந்து, ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பி டேக்க தான் வந்து அலைன் பண்ண போறோம் இல்லையா? ஸோ பி டேக் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நான் இங்கேயே என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, பேடிங் 30 பிக்சல் போட்டோம் அப்டின்னா, இங்க பாருங்க. நைஸ். ஸோ 30 பிக்சல் இது ஏதோ வேற ஏதோ அப்ளை ஆகுற மாரி இருக்கு. ஸோ பேடிங் 30 பிக்சல். ஓகே. பை டிஃபால்ட்டாவே வந்து பி டேக்குக்கான மார்ஜின் எடுத்துக்குது. ஓகே. அதனால வந்து எனக்கு மார்ஜின் வேண்டாம். மார்ஜின் 0 பிக்சல். ஓகே. மார்ஜின் 0 பிக்சல் இப்படி குடுக்க முடியாது. ஸோ அதுக்குள்ள இருக்கிற பி டேக் அப்படி தான் குடுக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடல் பாட்டம்க்குள்ள இருக்கிற பிக்கு மார்ஜின் 0 அப்படி குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மார்ஜின் 0 வந்து ரிமூவ் ஆயிடும். சூப்பர். ஓகே. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நைஸ். நம்ம எதிர்பார்த்தபடியே வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து யுஐ. ஓகே. பட் இப்போ வந்து என்னன்னா, க்ளோஸ் பட்டன் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. அதனால வந்து அத கொஞ்சோண்டு பெருசாக்கிக்கலாம். ஓகே.
க்ளோஸ் இது கிளாஸ் நேம் வந்து க்ளோஸ்ன்னு போட்டிருக்கோம். ஃபாண்ட் சைஸ் 22. ஓகே. ஃபாண்ட் சைஸ் வந்து 22 பிக்சல். பெர்ஃபெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ணோம் அப்படின்னா வந்து வெறும் அந்த கர்சராக இருக்குது. இப்போ நான் என்னென்னா அதை பாயிண்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து வெறும் இந்த கர்சர் இருக்குது. இப்போ நம்ம ஆக்ஷனபிள் ஐட்டமாக இங்கே ஹோவர் பண்ணும்போது சாரி சேவ் பண்ணல. இங்கே பாருங்கள், நைஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கூட பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், custom.jsன்னு. இங்கே பாருங்கள், அதை இங்கே இம்போர்ட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்க்ராலு அது எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிறது அது எல்லாமே. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து முதல்ல டார்கெட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பட்டன் டார்கெட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் பட்டன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டனில் இந்த ஐடி இருக்குது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் query செலக்டார் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, query செலக்டார் அது வந்து ஐடியில் இருக்கிறதுனால ஹேஷ் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செலக்டார் போட்டு எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த க்ளோஸ் பட்டனுக்கு எடுத்துக்கலாம். கான்ஸ்ட் இதே மாதிரி க்ளோஸ் பட்டனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ க்ளோஸுக்கு நம்ம அங்கே வந்து கிளாஸ் நேம் வந்து க்ளோஸ்ன்னு போட்டிருந்தோம். ஓகே, அதனால் அதே மாதிரி இங்கேயும் டாக்குமெண்ட் டாட் query செலக்டார்னு போட்டுக்கிட்டு அதுக்குள்ள டாட் க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா வந்து பட்டன் போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்போ இந்த பாப்அப்புக்கு வந்து போடலாம். ஓகே, இந்த பாப்அப்புக்கு என்ன அப்படின்னா பேரண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இருக்குது, ஐடி இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இதை நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். க்ளோன் பண்ணிக்கிட்டு மாடல். ஓகே, இங்கே பாருங்கள் மாடல். அதே மாதிரி வந்து இங்கே மாடல் இதை வந்து கிளாஸும் இருக்குது, ஐடி இருக்குது. நான் இப்போதைக்கு ஐடி போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டார்கெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாமே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமையும் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணால் தான் வந்து ரீயூசபிலிட்டி பர்பஸ்க்கு வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க இன்டர்வியூவர். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து அப்படியே ஈவெண்ட் லிசனர், ஆட் ஈவெண்ட் லிசனர், கிளிக்கு அப்படின்னு போடலாம். ஓகே, பட் அப்படி வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஓப்பன் மாடல், க்ளோஸ் மாடல் 2 விஷயம் தான் இருக்குது. ஓகே, அதனால் வந்து அதை 2 ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் மாடல், மாடல் எப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, ஓப்பன் மாடல். ஸோ அதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் மாடல். ஓகே, 2 ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். க்ளோஸ் மாடல். சூப்பர். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாரி, இந்த பாப்பப் வந்து பை டிஃபால்ட்டாக ஷோவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த பாப்பப் வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் நவ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடலை வந்து நான் டிஸ்பிளே நன் கொடுத்துக்கிறேன். டிஸ்பிளே நன் இப்போதைக்கு டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். ஓகே, இதை நம்ம அதுக்கப்புறமா வந்து டிஸ்பிளே பிளாக்காக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன வேணால் பட்டன் கொடுத்துக்கிறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பாப்பப் ஷோ ஆகணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம யூஸ் கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் மாடல். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த பட்டன் இங்கே எடுத்து டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஓகே, ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஓப்பன் மாடல்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஓகே, இது என்ன வேணும், நம்மளுக்கு வந்து அந்த மாடல் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும். ரைட், அந்த மாடல் நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள் இதுதான். ஸோ இந்த மாடல் எடுத்துக்கலாம். இந்த மாடல் டாட் ஸ்டைல். ஓகே, ஸ்டைல் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம நன் போட்டிருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த சிஎஸ்எஸில் வந்து நன் போட்டிருக்கோம்.
இங்க வந்து அத நம்ம பிளாக்கா மாத்துறோம். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. இப்ப நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிட்டு, ஓகே. இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா நம்மளுக்கு அந்த மாடல் வந்திருக்கு. சிஎஸ்எஸ்ல பை டிஃபால்ட்டா வந்து நார்மல் ஸ்டேட்ல நன் குடுத்துருக்கும். இப்போ இந்த கிளிக் ஸ்டேட்ல நம்ம பிளாக் பண்றோம். ஓகே. ஓக் இப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும்போது வந்து ஸ்க்ரால் ஆகக்கூடாது பேக்கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இன்னொரு சினாரியோ இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாடல் ஓப்பன் ஆகுது. இது பார்த்தாச்சு. 2வது வந்து இந்த ஸ்க்ரால ஸ்டாப் பண்ணணும். இங்க மேல பாருங்க. இந்த ஓப்பன் மாடல் ஸ்க்ரால் ஆகுது பாருங்க. இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் கிளிக் சாரி ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ண போறோம். கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். இது என்னன்னா பாப்பப் ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா, மாடல் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வந்து பாடிக்கு ஆட் பண்றோம். ஓகே. மாடல் ஓப்பன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றோம். ஸோ, இந்த கிளாஸ் நேம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல அந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? பேரண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் நேம். மாடல் ஓப்பன். ஓகே. நான் அத வந்து என்னன்னா, நம்ம இங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்ல பார்த்துருவோம். இங்க பாருங்க. ஸ்கிரிப்ட்ல போட்டாச்சு. ஓகே. டாக்குமெண்ட் டாட் பாடி கிளாஸ் லிஸ்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த பாடி இதுதான். இப்ப நம்ம இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் இங்க ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். மாடல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகுது பெர்ஃபெக்ட்டா. ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடியில இந்த கிளாஸ் நேம் இருந்தது அப்படின்னா வந்து, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் குடுத்துடலாம். ஓகே. ஹிட்டன் குடுத்துட்டோம் அப்படின்னா வந்து, இங்க பாருங்க. இப்ப நான் ஓப்பன் பண்றேன். கிளாஸ் நேம் ஆட் ஆகுது. இப்ப ஸ்க்ரால் பண்றேன். இங்க பாருங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. அது ஸ்க்ரால் ஆகல. ஏன் ஸ்க்ரால் ஆகல அப்படின்னா வந்து, நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா பேரண்ட்ல, அதுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வந்து அப்ளை ஆயிருக்கும். இங்க பாருங்க ஓவர்ஃப்ளோ ஹிட்டன். ஓகே. ஸோ யாஹ்! இதுதான். இப்ப 2வது சினாரியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இத கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகணும். ஓகே. அதுக்கு வந்து நம்ப இப்போ ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஸோ ஸோ அதே மாரி தான் இங்க பாருங்க. இங்க மாடல் ஸ்டைல் இங்க பிளாக் எழுதியிருந்தோம் இல்லையா? அப்படியே இத காப்பி பண்ணி நான் என்ன போட்டுக்கிறேன், ஸோ நன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் சிம்பிள். வேற எதுவுமே இல்ல. ஓகே. நன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சேவ் பண்றேன். இங்க பாருங்க. ஓப்பன் ஓப்பன் ஆகுது. சூப்பர். ஸ்க்ரால் ஆகல பேக்கிரவுண்டு. இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் ஆகல. ஓகே. ஏன் க்ளோஸ் ஆகல அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்க பாருங்க, ஓப்பன் மாடல் அத வந்து ஃபங்ஷன் கிளிக் பண்ணா போட்டுருக்கோம். ஓகே. இப்போ நம்ம க்ளோஸுக்கு போடல. ரைட்? ஸோ, அதனால வந்து நம்ம இங்க க்ளோஸ் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ, அந்த க்ளோஸ் பட்டன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க குடுத்தோம் அப்படின்னா தான், இந்த ஃபங்ஷன அது எடுத்துக்கும். ஓகே. இப்போ நான் கிளிக் பண்றேன். இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் ஆகுது. சூப்பர். பட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்ம ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணோம் இல்லையா? அது வந்து பார்த்தா ஸ்டில் அது ஆட்லயே தான் இருக்கும். ஓகே. அத ரிமூவ் பண்ணணும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத அப்படியே காப்பி பண்ணி ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கலாம். இந்த க்ளோஸ்ல போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு, இங்க ஆட்ன்னு குடுத்தது இங்க ரிமூவ் பண்ணிடலாம். சிம்பிள் அவ்வளோதான். பாருங்க. இப்போ கிளிக் பண்றேன். பாப்பப் ஓப்பன் ஆகுது. கிளாஸ் நேம் ஆட் ஆகுது. இந்த ஹிட்ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத க்ளோஸ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாடியிலேருந்து இது ரிமூவ் ஆயிடும் இந்த கிளாஸ். இங்க பாருங்க. சூப்பர். ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கிளிக் பிஹேவியர் வந்து முடிச்சுட்டோம். ஓகே. இதில எதுல அப்படின்னா, கர்சர் யூஸ் பண்ணி. இப்ப அவங்க இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து, இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தி பாப்பப் மாடல் ஷுட் பி மாடல் கிளிக் கர்சர் பட்டன் ஆர் பிரஸ்ஸிங் எஸ்கேப் கீ. ஓகேவா? எஸ்கேப் கீ வந்து கிளிக் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து க்ளோஸ் ஆகணும். மத்த கீஸ் கிளிக் பண்ணும்போது வந்து ஒரு ஆடியோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஆடியோக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆடியோன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எரர் டாட் எம்பி3ன்னு ஒரு ஆடியோ இருக்கு. ஓகே. இந்த ஸோ நான் அதான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, நம்ம ஃபங்ஷனா எழுதுறோம் அப்படின்ற பட்சத்தில நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. நம்ம அழகா ரீயூஸ் பண்ணலாம். ஸோ மாடல் கீ டவுன் லிசனர் ஓகே. இதுதான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
ஓகே. ஸோ, இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன கீ பிரஸ் பண்ண போறோம் அப்டின்றது தெரியணுன்றதுக்காக. ஓகே. இஃப் இங்க வந்து ஈவென்ட்ன்னு போட்டுக்கலாம். ஸோ, அப்பவே இங்க ஈன்னு போடுறோம் அப்டின்னா, இங்கேயும் ஈவென்ட் போடணும். ஈவென்ட் இந்த ஈவென்ட்ல நம்ம என்ன தரோம்னா, அந்த கீ பிரஸ்ல என்னெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தந்துரும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில அத காமிக்கிறேன். ஓகே. இஃப் ஈவென்ட் ஓகே. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப கன்சோல் டாட் லாக் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஈல நம்மளுக்கு ஈவென்ட்ல என்ன வருது அப்டின்னு. ஓகே. இப்ப சேவ் பண்றேன். ஓப்பன்ல போட்டுக்கலாம். ஓகே. டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்டனர். ஓகே. கீ கீப் டவுன். ஸோ, இப்படி இருக்கும்போது கீ பிரஸ் பண்ணும்போது இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னு போட்டுக்கினேன். ஓகே. சூப்பர். இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இங்க பாருங்க. இப்போ நான் கன்சோல் போய்க்கிறேன். கன்சோல் போய்க்கிட்டு, இப்போ நான் கிளிக் பண்றேன். ஓகே. இப்ப பாருங்க கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கிளிக் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு வந்திருக்கு. யோட கீ வந்திருக்கு. ஸோ, அதே மாரி நான் கிளிக் பண்றேன். ஓட விஷயம் வந்திருக்கு பாருங்க. ஸோ, இப்ப நம்ப எல்லா ஈவென்ட் நம்ப என்ன மவுஸ்ல என்ன பண்றோம், எல்லா ஈவென்ட்டுமே இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ, பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு என்ன வேணுமோ அத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, இப்ப நம்ம இந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்னா, நம்ம எஸ்கேப் கீ எதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ, அப்ப நம்ம இங்க பார்க்கணும். கீ ஏதாவது இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. சூப்பரா கீன்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இத அப்டியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் எஸ்கேப்ப கிளிக் பண்றேன். எஸ்கேப்ப கிளிக் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ்கேப் கிளிக் பண்ணோம் அப்டின்னா வந்து சாரி இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் பட்டன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ, நம்ம வந்து இந்த கோட வச்சும் எழுதலாம். பட் இந்த கீய வச்சு எழுதலாம். ஸோ, கீ வச்சு எழுதுனா லைக் மேஜரா எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் ஆகும். கோடும் சப்போர்ட் ஆகும். சம் கேஸஸ்ல டிப்ளிகேஷன்லாம் வரும். ஸோ, அதனால கீயே பெட்டர் தான். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இஃப் ஈவென்ட் இஃப் ஈவென்ட் டாட் கீ ஓகே ட்ரிபிள் ஈக்குவல் டூ எஸ்கேப். இங்க பாருங்க அதே நான் இங்க எழுதிக்கிறேன். இங்க பாருங்க எஸ்கேப். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்டின்னா, நம்ப ஆல்ரெடி வந்து இங்க பாருங்க, இத போட்டிருந்தோம் இல்லையா? இந்த ஃபங்ஷன் அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் ஃபங்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க போட்டுக்கலாம். எனக்கு வந்து எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஃபங்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இல்ல அப்படின்னா, வேற ஏதாவது கீஸ் கிளிக் பண்றோன்ற பட்சத்தில, ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வயர்மென்ட்ல இருக்கு இல்லையா? எரர் ஆடியோ ஷுட் பி பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ப அந்த ஆடியோவ இங்க ப்ளே பண்ண போறோம். ஓகே. ஸோ, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆடியோவ வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ, கான்ஸ்ட் ஆடியோ எலமெண்ட் ஓகே. ஆடியோ எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு ஆடியோ யூஸ் பண்றோம் அப்படின்னா, நியூ கீவேர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மெத்தட் வச்சு இப்படி போடுவோம். ஓகே. ஆடியோன்னு வச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த கோட்ல வந்து ஆடியோ இருக்குன்னு பார்த்துருந்தோம். என்ன ஃபோல்டர்ல ஆடியோ ஸ்லாஷ் எரர் டாட் எம்பி3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே. சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இந்த இந்த ரூட் டைரக்டரில தான். ரூட் டைரக்டரில ஆடியோக்குள்ள இங்க பாருங்க. ஆடியோக்குள்ள எரர் டாட் எம்பி3ன்னு இருக்கு. சூப்பர். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத சேவ் பண்ணிக்கலாம். இப்ப வேரியபிள போட்டத சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த வேரியபிள இங்க கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகணும் இல்லையா? அதனால வந்து ப்ளேன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத குடுத்துக்கலாம். குடுத்துக்கிட்டு இப்போ சேவ் பண்றேன். ஓகே. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க ஓப்பன் மாடல் கிளிக் பண்றேன். சூப்பரா வந்து பாப்பப் ஓப்பன் ஆகுது. ஸோ, இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்றேன். சூப்பரா க்ளோஸ் ஆகுது. அதே மாரி வந்து ஓப்பன் பண்றேன். பின்னாடி ஸ்க்ரால் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸ்க்ரால் ஆகல. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா வந்து இது ஃபேவ் ஐகான் எரர் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன். இங்க பாருங்க சவுண்ட் வருது. கிளிக் பண்றேன். சவுண்ட் வருது. இப்போ எஸ்கேப் கிளிக் பண்ண போறேன். இப்போ பாருங்க பாப்பப் க்ளோஸ் ஆகுது. ஸோ, இந்த டாஸ்க் வந்து இது எல்லா கேஸ்லயும் நம்ம முடிச்சுட்டோம். ஓகே.
Yeah, guys, that's it from my end today. If you learned something valuable in this video, please consider to subscribe. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். Thank you so much for watching. Thanks for your time. I will see you in the next one. Bye bye.